ஹாய் வெல்கம் டு சௌந்தர்ய சமையல். நம்ம இன்றைக்கி பாலக்கீரை வச்சு பாலக் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு இப்படி பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து அதில் ஜீரகமும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் போல் வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம். அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அப்படியே 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. நான் இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 4 தக்காளி, 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வேக வச்சா போதும். தக்காளி வெந்த உடனே அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் 10 நிமிஷத்துக்கு. ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துட்டு கூடவே வந்து பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு கூடவே துருவி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து மேலே தெரிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தெரிக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி கொதிக்க விடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை மேலே போல் அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி மேலே போல் தூவி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, பட்டர் 1 ஸ்பூன் வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லா வந்து ப்ளைனாக தேய்ச்சிட்டு உள்ளே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளை மடித்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கீரை பிடிக்காத குழந்தைங்க, இப்போ கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையோட ஸ்மெல் சுத்தமாக வராது. சப்பாத்தியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இந்த மாதிரி கல்லை சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பலாக நாளாக மடித்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பலாக வரும். சப்பாத்தியும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா லேயராக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.